ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி. இது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி, இல்ல 1 நாள் முன்னாடி அந்த மாதிரி டைமில் எடுத்த விலாகு தான். அப்போ பார்த்தீங்கன்னா, நிலாக்குட்டி சேனல் கௌரி வீட்டில் வந்துட்டு பூனை குட்டி போட்டிருந்துச்சு. 2 குட்டி போட்டிருந்துச்சு. அப்போ தான் போட்டு 1 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்போ சொன்னாங்களோ அப்போத்துலேருந்து சஷ்வின் பார்த்தீங்கன்னா, நான் பூனைக்குட்டியை பார்க்கணும்னு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தான் இந்த எலுமாத்தூர் மலை இருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா, நாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போது பார்த்தா, மழை வர மாதிரி இருட்டா இருந்துச்சு. அப்புறமா மெயின் ரோட்ல ஜாயின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, நல்லா வெளிச்சமா இருந்துச்சு. என்னடா அதுன்னு பார்த்தா, அந்த கிளைமேட் வந்துட்டு அப்படி. ஒரு பாதி மழை வந்துட்டு மழை வர மாதிரி இருட்டாவும், இன்னொரு பாதி வந்துட்டு நல்லா வெளிச்சமாவும் இருந்துச்சு. அப்படியே ஒரு வழியா போயிட்டு பூனைக்குட்டியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா, அதுக்கப்புறமா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, அவங்களோட நாய், பூனை எல்லாமே வந்துட்டு பக்கத்து காட்டுல மருந்து வச்சிருந்தாங்கன்ட்டு அத சாப்பிட்டுட்டு இறந்துருச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு ஈவினிங் பயங்கர மழை. கொட்டன்னு கொட்டுது. அவ்வளோ மழை வந்துட்டு அப்போ மட்டும்தான் பேஞ்சுது. அதுக்கு முன்னாடியும் அவ்வளோ மழை இல்லை, அதுக்கப்புறமாவும் அவ்வளோ மழை இல்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா மழைக்கு ஏங்கிட்டு இருக்கிறோம். மழை பெய்யுமான்ட்டு. ஏன்னா காட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே பத்த மாட்டேங்குது. இருக்கிற தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி காட்டுக்கெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறோம். கிளம்பு காட்டுக்கு மஞ்சள் காட்டுக்குன்ட்டு. இப்போ பார்த்தா ஒரு நல்ல மழை பெய்யும்னு பார்த்தா டெய்லியும் சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா காற்று மழை வர மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மழையே கீழே விழமாட்டேன்றது. சும்மா பனி பெய்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு பெய்யுது, அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது செவ்வாய்க்கிழமை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பைரவர் கோயிலுக்கு போயிட்டு அந்த மிளகு தீபம் போடலாம்னு சொல்லிட்டு வாரம் போயிட்டுருக்கிறேன். இது வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் போயிட்டுருக்கிறேன். இனிமேல் பார்க்கலாம், எவ்வளோ நாள் போக முடியுதோ அவ்வளோ நாள் வந்துட்டு போயிட்டே இருக்கலான்றது தான். ஏன்னா பைரவர் கோயில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. மீஷோலேருந்து இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் ஒன்று வாங்கினேன். ரொம்ப நாள் முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. கொஞ்சம் வளைஞ்சிருந்தங்காட்டி அதை வந்து அப்படியே ரிட்டர்ன் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். இது சரி, இது நமக்கு செட் ஆகாதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சஷ்வினுக்கு வந்துட்டு டெய்லியும் பொரியல் கொடுத்து விட சொல்கிறாங்க ஸ்கூல்லன்றதுனால காய் வந்துட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு ஆகணும். அதனால் கவரில் போட்டு வச்சா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இடமும் பற்ற மாட்டேங்குது. எங்கே எது இருக்குதுன்னு தெரில. நிறைய காய் வந்துட்டு அப்படியே விட்டுடுறோம், மிஸ் பண்ணிடுறோம். சரி ஓகே, இது ஒன்று வாங்கி பார்த்தலாம்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். சூப்பரான குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபெக்ட்ஸுமே இல்லை, நல்லாவே வந்துருந்துச்சு. இந்த ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கம்ப்யூட்டர் பார்த்தீங்களா இவ்வளோ நாளாக வந்துட்டு டிவிக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாமே கிடந்தது. சரி ஓகே, இந்த பக்கமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் சஷ்வினும் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை, சுத்தமாகவே யூஸ் பண்ணுறது இல்லை. வெளியில் தான் வந்து இருக்கிற கண்ணாடியை பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால வெளியில் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வச்சு கம்ப்யூட்டர் டேபிளை அரேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த டேபிள் வச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட்டு தான் இருக்குது. கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு 2 ப்ளக் பாயிண்ட் குத்துற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு 2 பின் குத்துற மாதிரியான இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையாகவும் இருந்துச்சு. சரி அப்படியே அரைச்சலூர் சந்தைக்கு போயிட்டு காய்கறியும் தேவைப்பட்டுச்சு. அப்படியே ஒரு பக்கமாக பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக அப்படியே மொத்தமாக காய் போட்டு வச்சுருவாங்க. 1 கிலோ வந்துட்டு 50 ரூபா 40 ரூபா அப்படின்னு எந்த காய் வேணால் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து மொத்தமாக கிலோ கணக்கு தான். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாட்டுக்கு சந்தைக்குள்ளே போயிட்டு அந்த கூறாக போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து 20 30ன்னு சொல்லி கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, இந்த அரசலூரில் வந்துட்டு மரத்து கடையிலேயே இப்படி ஹோல்சேலாக போடுவாங்க. ஒரு 6 மணிக்கு மேலே கொண்டு வந்து வேனில் கொண்டு வந்து போடுவாங்க, ஊட்டி காய்கறின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் வந்து என்னென்ன காயெல்லாம் வேணுமோ அதில் ஒரு 4 கிலோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. வர்றப்பவே வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸும் 2 ப்ளக் போடுற மாதிரியான ஒரு பின்னும் வாங்கிட்டு வந்துட்டோம். சஷ்வினுக்கு வந்துட்டு வந்தோன்னே அதுதான் வேலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சின்ன வெங்காயம் இருந்துச்சு ஒரு 2 கிலோ பக்கமாக. சரி ஓகே, வேலை வேறு ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா அது, கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் முள்ளங்கி, புடலங்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசுன்னு சொல்லிட்டு இருக்கிற காயிலெல்லாம் கொஞ்சம் அள்ளி போட்டு இப்படியும் ஒரு 4 கிலோ வந்துருச்சு. இது போதும் ஒரு வாரத்துக்கு. பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா நான் கடையிலையும் பார்த்துருக்குறேன், வாங்கியிருக்கிறேன், சந்தையிலையும் வாங்கியிருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பீட்ரூட் வந்துட்டு அங்கேயெல்லாம் இருக்கவே இருக்காது. இவங்கக்கிட்ட மட்டும்தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய பீட்ரூட், ஒரு பீட்ரூட்டே வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வர மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்துட்டேன். குட்டி பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா தோலும் அந்த மேலே இருக்கிற அந்த தண்டும் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு காய் நிறையவே ஆகும். அப்படியே வந்து கூட செங்கீரை, அந்த சிறுகீரை, அந்த மாதிரி 2 மணி கீரையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸுக்குமே ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விடணுங்காட்டி ஆப்பிள் தான் வந்து அவன் அதிகமாக கொண்டு போகிறான். மாதுளம்பழம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கொண்டு போகிறதில்ல, சளி பிடிச்சிக்குதுன்ட்டு. எனக்கு வந்து அந்த எல்லோ கலர் டேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த டேட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லோவும் இருக்கும், ரெட்டும் இருக்கும். சரி ஓகே, இந்த வாட்டி எல்லோ வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். பூண்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லைன்னா மட்டும்தான் வந்து கடையில் வாங்குறது. இதெல்லாம் வந்துட்டு மளிகை கடையில் வாங்கிக்கிறது. நம்ம பாட்டுக்கு ஈரோடு போனோன்னா ஒரு 2 கிலோ 1 கிலோன்னு சொல்லிட்டு ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு வந்துக்கலாம்.
அப்படியே சாமிக்கு பூவும் எனக்கும் சேர்த்து முல்லைப்பூ வாங்கிட்டு வந்துட்டேன். முல்லைப்பூ வந்து பார்த்திங்கன்னா உதிரி பூவும் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது போக துவரம் பருப்புலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த நிலக்கடலை பருப்பு பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க, அப்பா வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் முழு உளுந்து அவங்களும் வந்து காட்டில் போட்டிருந்தாங்க, வீட்டுக்களவாக இருக்கட்டும்ன்ட்டு ஒரு வயலில் போட்டிருந்தாங்க. தட்டைப்பயிறு, இந்த உளுந்து அதெல்லாம். அது அப்பா வரும்போது வந்துட்டு இதில் ஒன்று 2 கிலோ 3 கிலோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. தட்டைப்பயிறு முழுசாகவும் கொடுத்து விட்டு உடச்சி விட்டு தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா அவகேடோ ஃப்ரூட்டும் கொடுத்து விட்டுருந்தாங்க. அது வந்து நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். நானே வந்து என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் அவகேடோ ஃப்ரூட் பார்க்குறேன். அதுவும் அந்த ஃப்ரூட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் போட்டு சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அதை வந்து அவகேடோ ஃப்ரூட்டுன்ட்டு. அப்புறம் தயிர்லாம் சேர்றதெல்லாம் எடுத்து வச்சுருந்து அப்படியே வெண்ணெய் எடுத்துட்டு நெய்யாக காய்ச்சி வச்சுக்கிறது. அது பார்த்திங்கன்னா அடிக்கடி சேர்ந்துடும். எங்கள் வீட்டில் வந்துட்டு எருமை பால் தான் காட்டி நெய் வந்துட்டு நிறையவே சேர்ந்துட்டுருக்குது. எருமை மாடு 2மே இருக்குது. எருமைப்பால் மாட்டுப்பால் 2மே தனித்தனியாக எடுத்து வச்சு மீதி ஆகிற தயிரெல்லாம் வந்து வெண்ணெயாக எடுத்து நெய் காய்ச்சிக்கிறது. இதுதான் வந்து அந்த அவகேடோ பழம். என்னடா அது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நான் வேறு அவசரப்பட்டு கட் பண்ணிட்டேன். ஆனால் கட் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அது வந்துட்டு அவகேடோன்னு சொல்லி. அதுக்கப்புறமா அதில் என்ன ரெசிபி பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஆர்கனைசர் ஆர்டர் பண்ணப்பவே 2மே ஒன்றா தான் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இது ஒரு 2 நாள் கழிச்சு தான் வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கண்டெய்னரில் 6 குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கிற மாதிரி, நம்ம பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி இலை அதெல்லாம் வந்து தனித்தனியாக போட்டு வச்சுக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு என்னவோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வந்துட்டு ஒரு ஆப்பிள் கூட உள்ளே போகாத மாதிரி. ஆப்பிளே வந்துட்டு சின்ன சைஸாக இருந்துச்சு, அந்த பாக்ஸ்குள்ளே போகுது. மற்றபடி மாதுளம்பழம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று கூட வந்து அந்த பாக்ஸ்குள்ளே போகவே இல்லை. சரி, ஓகே, இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு இல்லை ரிட்டர்ன் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்ருக்கிறேன் ஹோல்ட் பண்ணி. எப்படியோ நெட்டில் போட்டுட்டு அவகேடோ ரெசிபி ஒன்று பார்த்து வச்சுருந்தேன். அது இல்லாமல் அம்மாவும் அப்பாவும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னா அம்மாவோட சொந்த வீடு. அங்கே போயிருந்தாங்க. அங்கே வந்துட்டு இந்த அவகேடோ மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரில, என்னவோ ஜூஸ் போடுற பழம்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டு இருந்துருக்குறாங்க. அப்பாவும் வாங்கிட்டு வந்து அங்கே 2 எனக்கு 2ன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே மாவு மாதிரி இருக்குது. உள்ள மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்தா அடிக்க வந்துட்டு நல்லா கெட்டியாக தான் ஆகிட்டுருக்குது. எவ்வளோ தண்ணி ஊற்றி அடித்தாலுமே நல்லா க்ரீம் மாதிரி கெட்டியாக தான் இருந்துச்சு. நானும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாட்ட குடிக்கலான்னு பார்க்குறேன், தண்ணியாட்ட வரவே இல்லை. எவ்வளோ அடித்தாலும் க்ரீம் மாதிரியே தான் இருந்துச்சு. பழம் வந்து அப்படியே சும்மா சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா அதில் ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. வெறும் எம்டி, டேஸ்ட்லெஸ் அப்படி தான் சொல்லணும். இது கூட வந்து சர்க்கரை சேர்த்து நம்ம பாட்டுக்கு அரைச்சி அப்படியே மில்க் ஷேக் குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கலாம். அதோட விதையை வந்து எடுத்து வச்சு நம்ம அப்படியே நட்டு வச்சிட்டோன்னா சூப்பராக தழிஞ்சு வந்துடும். ஒரு 2-3 வருஷத்தில் வந்துட்டு காய்க்கு வந்துடும்லாம் பார்த்தேன். அது எப்படி விதை போடுறதுன்னெலாம் பார்த்தேன். ஆனால் நான் பார்த்திங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணிவிட்டேன், காய விட்டுட்டேன். அடுத்தது சண்டே விலாகு. சண்டே பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்துட்டு தொடர்ந்து நான்வெஜ் எடுத்துக்கிறது. ஏதாவது சிக்கனாவது எடுத்துகிட்டு வந்துடுறது. அதை எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு 2-3 வெரைட்டியாக பண்ணிக்கிறது. 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தாலும் இருக்கிற 4 பேர்த்துக்கே வந்துட்டு கொஞ்சம் சில்லி போடுறது, கொஞ்சமாக வந்துட்டு 2 லெக் பீஸை மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது. இல்லைனா பிரியாணி போடுறது, கிரேவி, செமி கிரேவி, தண்ணி குழம்பு, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரே கிலோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெரைட்டி 3 வெரைட்டி வந்துட்டு வித்தியாசமாக பண்ணிக்கிறது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நைட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேங்காட்டி 1/2 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு பிரியாணி போட்டு கொஞ்சமாக சில்லியும் பொரிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையே வந்துருச்சு இந்த விலாகில். இந்த வாரம் பார்த்திங்கன்னா கௌரியும் பைரவர் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. 2 பேர் வந்துட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேயே வந்து இந்த மாதிரி ஐம்பொன் மோதிரம், கருங்காலியில் செஞ்ச மாலை, வேல் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு ஈரோடு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா நைட்டு வந்துட்டு செவ்வாய் ஹோரையில் வந்துட்டு எப்பயும் போல் வேல் பூஜை பண்ணிவிட்டு வேல்மாறல் படிச்சிட்டேன். தேங்க்யூ.